ஹலோ மக்களே, ஈட் லீன் டே 6. ஓகே, 365 டேஸ் ஒர்க் அவுட் சேலஞ்ச் 158. காலையிலே எழுந்தாச்சு. இன்றைக்கி காலையிலே வந்து ஆஃப்லைன் பர்சனல் ட்ரைனிங் இருந்தது. ஸோ எம்ஆர்சி நகர் ஒரு பர்சனல் ட்ரைனிங், அதுக்கப்புறமேட்டு ஆழ்வார்பேட்டில் ஒரு பர்சனல் ட்ரைனிங். 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க 2 பேருக்கு தனித்தனியாக போய் செஷன் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு எம்ஆர்சி நகரில் ஒரு ரோடு கடை அல்டிமேட்டாக இருக்குங்க. கையேந்தி பவனில் சாப்பிட்றவங்க கமெண்ட்டில் ஒரு தம்ஸ்அப் போடணும் மஸ்ட்டு. ஏன்னா அல்டிமேட்டாக இருந்தது. ஒரு 2 கல் தோசை, 5 இடியாப்பத்தை அல்டிமேட்டாக. சம்டைம்ஸ் பசிக்கும், என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. வீட்டுக்கெலாம் வந்து இந்த டயட்டு கேட்லாம் பார்த்துருந்தா வேலைக்கு ஆகாது. ஓகே, சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமேட்டு மதியானம் வந்து ஜிம்முக்கு போனேன். ஒரு கிரியேட்டின் லைட்டாக ஒரு ஸ்கூப் 3 கிராம் எடுத்து முடிச்சுட்டு ஒரு சூப்பரான ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஒன்று பிளான் பண்ணேன். எப்போவுமே நான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் போனால் எல்லா மசிலையும் டச் பண்ணிட்டு வந்துடுவேன். மேஜராக இது அது பை ட்ரை அந்த மாதிரிலாம் போட மாட்டேன். ஸோ என்ன சொல்ல ஒரு நல்ல ஒரு மொபிலிட்டி அந்த வார்ம் அப் பண்ணிட்டு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணேன் நானே யோசிக்குவா. ஃபஸ்ட்டு ஒரு செஸ்ட் ப்ரெஸ் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு ஆப் ஸ்குவாட் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு திரும்ப போய் லேட் புல் டவுன் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு திரும்ப வந்து என்ன பண்ணேன்னா லேட்ரல் லஞ்சஸ் பண்ணேன், அடெக்டாக இருக்குது. அதுக்கப்புறமேட்டு பைசெப்ஸ் பண்ணேன். பைசெப் கேர்ள் சம்திங் ஏதோ பண்ணேன்னு நினைக்கிறேன். நிறைய வீடியோ எடுக்கல, ஏன்னா இந்த மாதிரி தான் போவேன். பெருசாக ப்ரோக்ராம்டாக போக மாட்டேன். பட் எந்த மசிலில் டேமேஜ் பண்ணலையோ அந்த மசில் நான் அடிச்சு டேமேஜ் பண்ணிவிடுவேன். இதுதான் வேலையை. இப்போ ஆப் ஸ்குவாட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணேன். மெஷினில் ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணேன். பை வந்து பைசெப் கல்லில் பண்ணேன். நான் இல்லை, பை வந்து விட்டேன்னு நினைக்கிறேன். பை வந்து இன்றைக்கி பண்ணவே இல்லை, ஏன்னா பெருசாக தான் இருக்கிறேன் ஆல்ரெடி. பை அப்படின்னு பண்ணல. அப்புறம் ட்ரைசெப் புல் டவுன் பண்ணேன். அதுக்கப்புறம் வேறு எதுவும் பெருசாக பண்ணிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் டோ ரைஸ் பண்ணேன். டோ ரைஸ் பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சேன். அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். காஃப் ரைஸ் மாதிரி டோ ரைஸும் ரொம்ப முக்கியம். என்னோடய வாத்தியார் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. ரொம்ப சூப்பரான ஒன்று. பார்க்க அப்படியே ஈஸியாக இருக்கும். பண்ணி பாருங்கள். ஒரு 50 ரெப்பு வேறு மாதிரி இருக்கும். ரன்னர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு எப்போவுமே கோர் ஃபினிஷர் பண்ணாமல் விட மாட்டேன். பிளேட் வச்சுட்டு சிட்டப்ஸ் ஓகேவா, மிஷினில் அல்டிமேட்டாக பண்ணி முடிச்சுட்டு வேறு எதுவும் பெருசாக பண்ணல. நான் அதுக்கப்புறமேட்டு மதியானம் வீட்டுக்கு வந்தேன். சாப்பாடு இருந்தது. ஸோ அந்த சாப்பாடு வந்து அம்மாவுக்கு கடையில் வாங்கி கொடுத்தேன். ஏன்னா அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாங்க. ஸோ அதனால் ரைஸ் துர்கா பவனில் வாங்கிட்டு வந்தேன். அந்த ரைஸ் கொஞ்சம் வச்சிட்டாங்க அவங்க. அந்த ரைஸ் அப்படியே அல்டிமேட்டாக சாப்பிட்டு முடித்தேன். நைட் எதுவும் பெருசாக பசிக்கல. ஸோ அதனால் ப்ரோட்டீன் ஸ்கூப்பு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், Synthol6 தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூப்பு போட்டு குடிப்பேன். ப்ரோட்டீன் எடுத்தால் இதாகிடும் அதெல்லாம் பயப்படாதீங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, ஓகேவா. யாரும் இன்னும் சாப்பிடல. என் தலைவன் அறுநாள்கிட்டே உயிரோட தான் இருக்கிறான். அதனால் நல்லா சாப்பிடுங்க. சிரிச்சது போக மீதி இருக்கிறத சரிங்க. இதுதான் வேலையே. நாளைக்கு சந்திப்போம். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆல்வேஸ் லவ் யூ மக்களே. லவ் யூ.